ஒரு ரீல்ஸில் ஒரு ஞானியாட்ட ஒருத்தர் பேசுகிறாரு. தனக்கு மிஞ்சியது தான் தானம். இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா பெற்றவங்களே மதிக்க மாட்டாங்க. அதனால் பெற்றவங்களுக்கு கூட கொடுக்கறத சுருக்கி சேமித்து வச்சு நீங்கள் கையில் காசு இருக்கிறதா வச்சுக்கிட்டு உங்கள் பெற்றவங்க உன்னை மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறது செய்தி சொல்லியிருந்தார். அது உண்மை என்னன்னு அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த செய்தியை ரீலை போட்டவர். உண்மையான நிலவரம் என்னன்னா, மனித வாழ்க்கையில் பெற்றவங்களுக்கு செல்வமே பிள்ளைகள் தான். அதை எந்த பெற்றவங்களும் மறுக்க போகிறதில்ல. எனக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு முதல் கடவுளே நம்ம பெற்றவங்க தான். அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு செய்யாமல் சேர்த்து வச்சு தனக்கு பின்பு தான் தானம் அப்படிங்கிற வார்த்தையை பெற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடிய இந்த ரீல்ஸ் உண்மையாகவே வேதனை அளிக்கிற ஒரு செய்தி. அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அது உலகம் அல்ல. பெற்றவங்க பிள்ளைகளை செல்வமாக நினைக்கிறாங்க. நல்ல பிள்ளைக தன்னுடைய பெற்றோர்களை கடவுளாக மதிக்கிறாங்க. அதனால் இயன்றதை செய்வோம் இல்லாதோர்க்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் அறியாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். உலகமே சந்தோஷத்தின் வழி என்ன தெரியுமா? மனிதர்களின் சந்தோஷத்திற்கு முதல் பாதை என்ன தெரியுமா? தன்னிடம் இருக்கும் பொருளை தனக்கு போக ஒரு மினிமம் குறைந்தபட்சம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உள்ளுதல். அதுதான் வாழ்க்கையோட முதல் சந்தோஷம். தொடக்கமே அதில் தான் இருக்குது. எனக்கு ரீல் அனுப்பிச்ச உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லிட்டேன். நீங்கள் இதை மற்றவங்களுக்கு பரப்புங்க. உண்மையான வாழ்க்கை, உண்மையான சந்தோஷம் ஈகையில் தான் இருக்குது. ஈகை என்றால் எடுத்து கொடுத்தல், இருப்பனவற்றை பகிர்ந்து கொள்ளுதல். எதையும் கொண்டு வரல, போகும்போது கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் என்ன? அனைத்தும் ஆண்டவன் செயல். நன்றி, வணக்கம்.